ஒரு கிராமத்தில் ஃபாத்திமா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். ஃபாத்திமா, இங்கே வாமா. சொல்லுங்கப்பா, எனக்கு டைம் ஆகுதுப்பா. நான் காலேஜுக்கு வேற கிளம்பணும்ப்பா. இன்னும் அடுப்படியில் கொஞ்சம் வேலை வேற இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க. அதாம்மா, நீ சமைக்கிற வாசம்தான் இந்த ஊரே மணக்குதே. வர்ற வழியில் எல்லாரும் கேட்குறாங்க. எங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன். அட, பிரியாணி தானேம்மா செய்கிற? உன் பிரியாணி வாசனை தான் ஊருக்கே தெரியுமே. எனக்கு தெரியாதா என்ன? பிரியாணி தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனா? கரெக்டாக சொல்லிட்டீங்களேப்பா. சூப்பர்ப்பா. இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். காலேஜுக்கு வேற கிளம்பணும்ப்பா. டைம் ஆகிட்டே இருக்கு. இருங்க, நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. இந்தாங்கப்பா, சாப்பிடுங்க. டிஃபன்லையும் போட்டு வச்சுருக்கேன்ப்பா. வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. அவசரத்தில் மறந்துட்டு போயிடாதீங்கப்பா. ஃபாத்திமா, உன் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா. உங்கள் அம்மா கூட இந்த அளவுக்கு சூப்பராக சமைச்சதில்லை. அந்த அளவுக்கு நீ ரொம்ப அருமையாக சமைக்கிறம்மா. உன் கை பக்குவம் யாருக்கும் வராதும்மா. என் வாழ்நாளில் நான் இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அம்மா, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சும்மா எப்போ பாரு வேலை வேலைன்ட்டே இருக்காதீங்க. வந்து சாப்பிடுங்கம்மா. அப்புறம் போய் வேலையை செய்யுங்க. இதோ வரேன் ஃபாத்திமா. அம்மாவுக்கு பின்னாடி கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குமா. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு கிளம்புமா. காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிங்கம்மா. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிடுங்க. அம்மா அப்பா 2 பேருக்கும் பாய். நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஈவினிங் வந்து நம்ம பேசுவோம். ஃபாத்திமா கல்லூரிக்கு சென்று விட்டாள். ஆனால் அவள் சென்ற சிறிது நேரத்திலேயே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. ஃபாத்திமா, உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. ஏதோ எமர்ஜென்சியா? நீங்கள் இமீடியட்டாக கிளம்புங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். ஃபாத்திமா, சீக்கிரம் வா, நம்ம வீட்டுக்கு உடனே போகணும். என்னாச்சு முகமது? ஏதாவது சொல்லிட்டு கூப்பிட்டு போ. எனக்கே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அதை நான் எப்படி சொல்லுவேன் ஃபாத்திமா? உன் மனசு தைரியமாக வச்சுக்கோ. நான் சொல்கிறது பொறுமையாக கேளு. உங்கள் அப்பா மாரடைப்பில் இறந்துட்டாருமா ஃபாத்திமா. அதனால தான் நான் உனக்கு கூப்பிட வந்தேன். சீக்கிரம் வாமா, போவோம். ஐயோ, எங்கள் அப்பா இறந்துட்டாரா? என்ன முகமது சொல்கிற? காலையில் வரும்போது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே என்னதான் ஆச்சு? ஃபாத்திமா தந்தையின் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நல்லபடியாக முடிந்தது. ஆனால் ஃபாத்திமாவின் பாட்டியும் அவரது தூரத்து உறவுக்காரரான ஒருவரும் ஃபாத்திமாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டனர். ஃபாத்திமா தனது தந்தையின் திடீர் இழப்பிற்கு பிறகு ஆழ்ந்த மன வருத்தத்தில் இருந்தாள். ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. மீண்டும் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தாள். ஃபாத்திமா, உன்னை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டாங்க. போய் என்னன்னு கேட்டு வா. சரிங்க மேடம், நான் ஆஃபீஸ் ரூமில் போய் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா கிளாஸ்க்கு வந்துடுறேன். வாங்க ஃபாத்திமா. செமஸ்டர் ஃபீஸ் ஏன் இன்னும் கட்டாமல் இருக்கீங்க? லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்ன காரணம்? ஆமாங்க சார், கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாரு சார். அதனால தான் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் சீக்கிரமாக ஃபீஸ் கட்டிடுறேன். இதெல்லாம் காரணமாக சொல்லக்கூடாது ஃபாத்திமா. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளேயே நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்லாம் எதுவும் எழுத முடியாது. ஃபாத்திமா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரம் காசு ரெடி பண்ண வழியே பாருங்கள். சரிங்க சார், நான் 1 வாரத்துக்குள்ளே எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுவேன் சார். ஃபாத்திமா கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வருகின்றாள். ஃபாத்திமா, வா வா. இப்போ தான் உங்கள் அம்மாட்ட உன்னைய பற்றி பேச்சு எடுக்கலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. வா, வந்து உட்காரு. ஃபாத்திமாவை பற்றி பேசணுமா? ஏங்கத்த, என்னாச்சு சொல்லுங்க. என்னது? என்ன ஆச்சா? ஏண்டி, கெட்ட காரியம் நடந்த இடத்துல ஒரு நல்லது நடக்க வேணாமா? அப்போதானடி வீடு செழிக்கும். இவ யாரடி கூடு கட்டவ?
வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு உருக்கு உருக்குன்னு இருக்கிறத விட அவனை ஒரு நல்ல மகரேசன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு சிவனேன்னு உட்கார பாருடி. பெத்தவனும் இல்லை, காலேஜுக்கு போகிற காலேஜுக்கு எதுக்கு நீ படிப்பெல்லாம்? போதும் போதும் எல்லாம். என் மகன் இருந்தியான், சம்பாதிச்சு கொடுத்தியான், படிக்க வச்சியான். இப்போ அவனே இல்லேன்னு ஆகிப்போச்சு. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் உருக்கு உருக்குன்னு உக்காந்துருக்கணுடி. பேசாமல் நான் சொல்கிறத கேளு. அவளை ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடுத்துட்டு நீ வீட்டோட இருக்க பாருடி. என்னங்க அத்தை பேசுகிறீங்க? உங்கள் பையன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவள் கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க? அவள் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஃபஸ்ட் இயர் காலேஜ் தான் போகிறா. இன்னும் 3 வருஷம் அவளுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. அவள் படித்து முடிக்கட்டும் அத்தை. இது கல்யாணம் பண்ணுற வயசா? அவள் படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க அதை பற்றிலாம் யோசிக்கணும். என்னது படிக்கணுமா? ஏண்டி, ஒரு பெரிய மனுஷி இவ்வளோ நேரம் சொல்கிறேனே ஏன் எதுக்குன்னு ஆத்தாள் மகளும் காது கொடுத்து கேட்குறீங்களா? அதை யோசிச்சுதான் பார்க்குறீங்களா? குடும்ப செலவுக்கே இங்கே காசு இல்லாமல் இருக்கே. காலேஜுக்கு கட்டுறதுக்கு எங்கே வச்சுருக்கீங்க காசு? இப்போதே வருஷம் போகிறா, இன்னும் 3 வருஷம் கிடக்கு. கொள்ள காசுலடி ஆகும். வச்சுருக்கீங்களா கொட்டி? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? என் மகனும் இல்லை. ஆடுங்க நல்லா, உங்களுக்கு சௌரியமாக போச்சு. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பார்க்குறேன், 2 பொட்டச்சிகளும் சேர்ந்து என்ன அதே பண்ணுறீங்கன்னு பார்க்க தானே போகிறேன். ஃபாத்திமாவும் அவளது தாயும் இரவில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னம்மா, பாட்டி வேற இப்போவே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமாம்மா? ஏன் தான் நம்ம அப்பா நம்மளை விட்டு போனாருன்னு இருக்குமா? மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அப்படியெல்லாம் பேசாத ஃபாத்திமா. அப்பா நம்மளை விட்டு எங்கேயுமே போகல சாமி. அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூடயே தான் இருப்பார். நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். நீ இதை பற்றி எதுவும் நினைக்காம உன் படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி நீ நல்லா படிக்கணும், சரியா? அம்மா, காலேஜில் வேற செமஸ்டர் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்கம்மா. 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. 1 வாரத்துக்குள்ளே செமஸ்டர் ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத முடியாதாமாம்மா. அதாம்மா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. முதல்லனா அப்பா வேலைக்கு போயிட்டு வர காசு சேர்த்து வச்சு எப்படியாவது உன் காலேஜ் ஃபீஸை கட்டிடுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குமா. பாப்போம்மா, ஏதாவது பண்ணுவோம். நீ மனசை தளர விடாதம்மா. கண்டிப்பாக நீ படிப்ப. அம்மா, எனக்கு ஒன்று தோணுதுமா. அப்பா எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார்ல, நீ பிரியாணி சூப்பராக சமைக்கிற, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார்ல. ஏன் நம்ம ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்கலாமாம்மா? அது என்னமோ உண்மைதான் ஃபாத்திமா. நீ பிரியாணி ரொம்ப அருமையாக பண்ணுவ. ஆனால் அதை வச்சு நம்ம 2 பொம்பளைங்களால் மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? அப்பாவும் இப்போ நம்ம கூட இல்லை. நம்மளால் மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அப்பா நம்ம கூட இல்லைனாலும் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போன தைரியம் எனக்குள்ளே இருக்குமா. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும்மா. செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா. அம்மா, நானும் காலேஜ் ஃபீஸ் வேறு கட்டணும். இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்குமா, அதுக்கும் ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் அடுப்பெரியணும் இல்லைம்மா. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தானம்மா ஆகணும். அதுக்கு தாம்மா சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையாக ஆரம்பிப்போம்மா. சரிம்மா, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ செய்யுமா. நீ என்ன பண்ணாலும் உனக்கு துணையாக அம்மா உன் கூடயே இருக்கேம்மா. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா என்னோட பிறந்த நாளுக்காக ஆசையாக ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாருல்லம்மா. அப்போ கூட சொன்னார்ல, உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இதை வாங்கினேன்னு சொன்னார்ல. அந்த மோதிரத்தை விற்றுட்டு நான் தள்ளுவண்டி கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குறேம்மா. அதில் இருக்க மிச்ச காசில் செமஸ்டர் ஃபீஸையும் கட்டுறேம்மா. சரிம்மா. ஃபாத்திமா தன்னுடைய மோதிரத்தை விற்று ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பித்தாள் மற்றும் அவளது செமஸ்டர் ஃபீஸையும் கட்டினாள். என்ன ஃபாத்திமா, பிரியாணி கடையெல்லாம் போட்டுட்டீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முகமது வேற
பாட்டிக்கிட்ட சொல்ல தான் நம்மக்கிட்ட பேசிட்டு வேக வேகமாக போகிறான். ஆனால் பாருமா, நம்ம கடையில் கூட்டமே வரல, யாருமே சாப்பிட வரலையேம்மா. கவலைப்படாதம்மா, இப்போ தானே நம்ம கடையே ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் தாம்மா வருவாங்க. நீ பொறுமையாக இரு, நமக்கு நல்லதே நடக்கும் பார். பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஃபாத்திமாவும் ஆயிஷாக்காவும் ஊருக்கு நடுவில் பிரியாணி கடை போட்டிருக்காங்க பாட்டி. ஓஹோ, அப்படியா சங்கதி? இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளுகளா? இவளுக்கு என்னத்த தெரியும்னு சமைக்க போயிட்டாளுக. வீட்டில் சமைச்சாவே ஒருத்தர் வாயில் வைக்க முடியாது அவள் சமைக்கிறது. இதில் 2 பேரும் சேர்ந்து கடை போட்டிருக்காளுகளா கடை? இன்னைக்கு வரட்டு, இவளுகளை நான் பார்த்துக்கிறேன். வாங்க வாங்கம்மா, பொம்பளைங்க வீட்டுக்கு வர நேரமா இது? மணி எத்தனை? என்ன வேலை பண்ணிட்டு வர்றீங்க? என் பையன் இல்லாதது உங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு போல. கண்ட நேரத்துக்கு வர்றது போகிறது, உங்கள் இஷ்டப்படி நடக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன்ட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? முதல்ல உங்கள் பையன் இருந்தார், சம்பாதிச்சு கொடுப்பாரு, வீட்டு செலவு படிப்பு செலவுன்னு எல்லாமே பார்த்துக்கிட்டோம். இப்போது நாங்கள் அதுக்கெல்லாம் எங்கெங்கத்த போகிறது? அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். இது எங்களுக்கு சரியாக தாங்க படுது. ஏன் பொம்பளைங்க 2 பேர் மட்டும் எதுவுமே பண்ண முடியாதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆம்பளை துணை இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம் அத்தை, நீங்கள் பாருங்கள். அதை தானே நானும் சொல்கிறேன். படித்தாதானே காசு செலவாகும், அப்போ தானே காசு தேவைப்படும். அதுக்குதே இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டா அவள் உண்டு, அவள் குடும்பம் உண்டுன்னு அவள் பாட்டுக்கு அங்கே இருக்க போகிறா. நீ சிவனேன்னு உன் பாட்டுக்கு நீ இங்கிட்டு இரு. அதுக்கு தாண்டி நான் சொல்கிறத கேட்கணுங்கிறது. அதை விட்டுப்பட்டு 2ம் பொம்பளைகளா இருக்கீங்க. இன்னி நேரத்தில் வர்றதும் போகிறதும் அக்கம் பக்கத்தில் 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? ஆமாம் ஆமாங்க அத்தை, எங்கள் வீட்லேயும் இப்படி நினச்சி தான் என்னை உங்கள் மகன் கையில் பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ என் நிலமைய பார்த்தீங்களா? நான் எப்படி நிற்கிறேன்னு. எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை. ஒருவேளை நான் படித்து வேலைக்கு போயிருந்தாலோ இல்லை கைத்தொழில்னு ஒன்று எனக்கு இருந்திருந்தாவோ நாங்கள் இந்த நிலமையில நின்றுருக்க மாட்டோம். இப்போ எங்கள் குடும்ப செலவுக்கு பணம் தேவைப்படுது. அவள் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும், அதுக்கும் பணம் தேவைப்படுது. அதுக்கு நாங்கள் யாருக்கிட்ட போய் நிற்போம்? அவளுக்கு கையில் வித்தை இருக்குது, அதை வச்சு அவள் முன்னேறணும்னு நினைக்கிறா. பண்ணட்டுமே. எங்கள் வீட்டில் எனக்கு பண்ண தப்ப நான் என் பொண்ணுக்கு பண்ண விரும்பலை. பொண்ணுங்க எப்பயும் தைரியமாக முன்னேறி வரணும் அத்தை. அவளுக்கு தெரிஞ்ச தொழிலை அவள் பண்ணட்டும். அவள் கண்டிப்பாக அதில் முன்னேறி வருவாள். அது வரைக்கும் இந்த கல்யாண பேச்செலாம் எதுவும் எடுக்காதீங்க. அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு உறுதுணையாக நான் நிற்பேன். ஆமாம் ஆமாண்டே, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் யோசித்து பார்த்தா சரியாதே இருக்குது. இந்தா நான் பாரு, என் சின்ன மகன் வீட்டில் 3 வேளை சோத்துக்காக உக்காந்து அம்புட்டு வேலையும் நான் தான் பார்க்குறேன். அதுக பெற்றதுக கொண்டு என் தலையில் தள்ளி விட்டுருங்க. அதுகளுக்கும் அம்புட்டு வலிச்சு போட்டு அம்புட்டும் பார்க்கறதும் நான் தான். நீ சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வருமானம் வந்துருந்துச்சுன்னா மதிச்சு உக்காந்துருப்பாளுகள்ல, நான் அடக்கி வச்சுருந்துருப்பேன்ல அவளுகளை. அவளுக உன்ன மாதிரி வேற இல்லை, அம்புட்டு வாயடிப்பா இந்த 3 நேரம் கஞ்சி ஊற்றுறதுக்கு. சரி விடுங்க, உங்கள் பொழப்புக்கு நான் உதவி செய்கிறேன். நல்லா இருங்க என்கிட்ட. என்னாடியே? நாளுக்கு நாள் ஃபாத்திமா கடையில் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்பொழுது தள்ளுவண்டியில் இருந்த கடையை ஒரு ஹோட்டலாக மாற்றினாள். அவள் கல்லூரிக்கு சென்று கொண்டே தனது ஹோட்டலையும் பார்த்து கொண்டாள். ஃபாத்திமா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்களை ரெடி செய்துவிட்டு காலை 10 மணிக்குள் சமைத்து வைத்துவிட்டு கல்லூரிக்கு சென்று விடுவாள். மாலை 4 மணிக்கு கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் ஹோட்டலுக்கு சென்று சுத்தம் செய்யும் வேலைகளை பார்ப்பாள். இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் அவள் கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஃபாத்திமாவிடம் பேசிக்கொண்டிருந்தார். அம்மா ஃபாத்திமா, பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குமா. என்னம்மா ஒரு குறை? உன்ட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு கடையை போடுனா கேட்க மாட்ற. உன் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே எங்கள் ஊரில் இருந்து எல்லோரும் இங்கே வராங்க. அங்கே ஒரு கடையை போடுமா, கூட்டம் நல்லா தான் வரும், வியாபாரமும் நல்லா பெருகும், உனக்கும் லாபகரமாக தான் இருக்கும்.
அப்பொழுதுதான் ஃபாத்திமாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அவளுடைய கிராமத்தை சுற்றி 5 கிராமங்கள் இருப்பது அவளுடைய நினைவிற்கு வந்தது. ஏன் அங்கெல்லாம் நாம் ஒரு தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. அண்ணே, நம்ம கிராமத்தை சுற்றி ஒரு 5 கிராமம் இருக்குல்லண்ணே, அந்த 5 கிராமத்துலேயும் தள்ளுவண்டி கடை போடலான்னு இருக்கேண்ணே. நீங்கள் நல்ல நம்பிக்கையான ஆளாக ஒரு 5 ஆளை ரெடி பண்ணுங்கண்ணே. நான் 11 மணிக்குள்ள பிரியாணி எல்லாம் சமைச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு வந்துட மாட்டீங்களாண்ணே? ரொம்ப சந்தோஷம்மா. நம்பிக்கையான ஆள் நம்மக்கிட்ட நிறையா பேர் இருக்காங்கம்மா. நீங்கள் 11 மணிக்குள்ளே மட்டும் முடிச்சு கொடுங்க. நாங்கள் அந்த ஊரில் போய் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுறோங்கம்மா. மற்ற ஊர்களிலும் அவளுடைய தள்ளுவண்டி பிரியாணி அமோகமாக விற்பனையானது. எனவே அனைத்து தள்ளுவண்டிகளையும் மாற்றிவிட்டு அங்கேயும் ஹோட்டல் ஆரம்பித்தாள். ஃபாத்திமா தனது படிப்பையும் முடித்தாள். அவளுக்கு MBA படிக்க வேண்டும் என்பது ஆசையாக இருந்தது. எனவே அதனை கரஸில் படிக்க ஆரம்பித்தாள். அவள் தனது கடைகளை பல ஊர்களிலும் விரிவுபடுத்த விரும்பினாள். எனவே இத்தொழிலில் ஆர்வமாக உள்ளவர்களை அழைத்து அவளது பிரியாணி ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாள். அனைத்து ஊர்களிலும் பிரியாணி கடை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சின்ன தள்ளுவண்டியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அனைத்துமே பெரிய ஹோட்டல்களாக மாறின. இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஃபாத்திமாவின் அப்பா இறந்திருந்தாலும் அவள் தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடவில்லை. துணிந்து ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருந்ததால் அவளுக்கு வாழ்வில் முன்னேற்றம் கிடைத்தது. குட்டி ஸ்டோரி தொடரும். என்றும் இணைந்திருங்கள்.